மிக அற்புதமாக இந்த கல்லூரி நடத்தி வருகின்றார்கள். அவள் அன்பு மகளையும் பார்த்தேன். மேலில் இருக்கின்ற துணைவேந்தர்கள் மிக மிக உயர்ந்த அறிஞர் பெருமக்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நமது ஞான தந்தை வள்ளுவ பெருமான் அவர் பாதையிலே நடந்தால் நாம் எல்லாவற்றிலும் வெற்றியடைய முடியும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துகளையும் தேவதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆமே ஆமே. நமக்கெல்லாம் நல்லுரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய விஜிபி நிறுவனத்தினுடைய சந்தோஷம் ஐயா அவர்களே, இந்த கல்வி நிறுவனத்தை பங்கோடு நிறுவி பாங்காக நடத்தி வருகின்ற கண்ணையன் திருமதி கண்ணையன் தம்பதியரே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தழும்பால் வளர்கின்ற தமிழ் பெருமக்களே, அழைப்பேற்று வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உங்கள் கமலப்பாதங்களில் செலுத்தி, நானோ ஒரு உழவன், நிலத்திலே கோடு போடுபவன், தமிழை பற்றி என்ன சொல்ல முடியும்? எனக்கு தெரிந்த ஒன்று இரண்டை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். திருவள்ளுவர் ஒருவர் தான் உழவுக்காக தொடிப்புழுதி ககசா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டான்னு சொல்லியிருக்கார். தண்ணி கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒழுங்காக உழுத தெரிஞ்சால் போதும், பயிர் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் திருவள்ளுவர் மட்டும்தான் அகரத்தில் துவங்கி முகத்து பெரின் என்று எண்ணில் முடிச்சிருக்காரு. தமிழில் நீங்கள் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 247 ஆனாவில் ஆரம்பித்து எண்ணில் தான் முடியும். இதை பாங்காக பயன்படுத்தியவர் திருவள்ளுவர் தான். ஆனால் நமக்கு தமிழ் பண்பே ஒன்று இருக்குது, நீங்கள் யாரும் கோவிச்சிக்கக்கூடாது. ஆனால் உண்மையை சொன்னால் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ இது இளங்கோடிகள்னு சொல்கிறோம், சிலப்பதிகாரம்னு சொல்கிறோம், அதை எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்கோம். கம்பன்னு சொல்கிறோம், கம்ப ராமாயணம்னு சொல்கிறோம். ஆனால் திருக்குறளுக்கு பேரே தெரியாமல் ஒருத்தர் வச்சுருக்கோம். ஆனால் மகளிரை முன்னிறுத்துபவர்கள் தமிழர்கள், அதனால் அவருடைய மனைவி பேரை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோம். அதாவது யார் எழுதுனான்னு தெரியாது, அவருடைய மனைவியை பற்றி நமக்கு தெரியும். நமக்கெல்லாம் முக்கியமாக தேவையான ஒரு மருத்துவர் வந்திருக்கார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுல தமிழால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட மருத்துவத்துக்கு போகாமல் நம்மளால் இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் நாம் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே கொஞ்சம் கவலையெல்லாம் நல்லா தெரியும். இன்றைக்கு உலக நாடுகளில் 68 நாடுகளில் வாழக்கூடியவன் தமிழன். அதில் 62 இடத்துல வச்சுட்டார் அவர். சந்தோஷம் ஐயா திருவள்ளுவர் சிலையை 62 நகரங்களில் அவர் நிறுவியிருக்கார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வேறு இனமும் இத்தனை நாடுகளில் வாழ்வை நிகழ்த்தி வருகின்றவர்கள் அல்ல. ஆனால் நம்ம இங்கேருந்து போனோன்னு என்ன பண்ணுவோம்னாக்கா, தமிழுக்காக செய்கிறோமோ இல்லையோ முதல்ல ஒரு கோயிலை கட்டுவோம், அடுத்து கொடிமரத்தை நாட்டுவோம். ஏனைய மக்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஏதாவது பிரச்சனைனா திரும்பி வரும்போது ஏர் இந்தியாவில் 330 இறங்குவாங்க. ஆனால் தமிழன் மட்டும்தான் வத்தையில் திரும்பி வருவான். ஏன்னா இது ஒரு பாங்காக இருக்கிறது. எதனால் இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கோம்னு சொன்னால், தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாங்க. தாய் குலங்கள்லாம் தன்னுடைய வருங்காலத்தை பெற்ற பின் நிச்சயமாக நல்லா வச்சுருப்பாங்கங்கிறதுக்காக சொன்னாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். கடவுள் மக்களுக்காக சொன்ன உடனே மடித்து வச்சு பூஜை அறையில் வச்சுட்டோம். அதே கடவுளுக்காக படைத்த திருவாசகத்தை பாடியே முடிச்சிட்டோம். ஆனால் மக்களுக்காக சொன்ன திருக்குறளை வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள் நாம். செய்கிறோமான்னு பார்த்தா ஏதோ இது மாதிரி நிகழ்வுகளில் என்ன பாருங்கள், எவ்வளோ எம்டி இருக்கைகள் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நாம் தமிழுக்கு செலுத்துகின்ற செயல்பாடு. ஏன்னா எல்லாமே நமக்குள் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம நல்லா பாருங்கள்,
சொந்தக்காரன் மட்டும்தான் கடைசி நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியும். ஆனால் கடைசி வரை நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறது நம்ம சொந்தக்காரனோட தான் சண்டை போட்டுருக்கோம். தெரியாத நண்பர்களோடு நல்ல நட்பு வைத்திருப்போம், அவர்களை பாராட்டி கொண்டிருப்போம். சகோதரர்கள் ஒரு அடி நிலம் போயிடுச்சுன்னா போதும், கோர்ட்டில் போய் என்ன சண்டை போட்டுரும். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோமே ஒழிய நாம் கூடி வாழ தவறி இருக்கின்றோம். கூடி வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக நாம் நல்ல நிலைக்கு சென்றிருப்போம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 19 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்த பல்கலைக்கழகங்கள் இன்னொரு பல்கலைக்கழகங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறதா என்றால் இல்லை. ஆனால் மேலை நாடுகளிலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோடு புரிந்துணர்வு செய்து கொள்வதற்கு எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் 250 MOU போட்டிருக்கோம், 80 MOU போட்டிருக்கோன்னு தான் பெருமை அடிச்சுக்கோங்க ஒழிய, ஏன் இங்கே தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிறது, அதோடு சேர்ந்து தமிழிலே உளவியல் என்ன இருக்கிறது என்ற கருத்தாளருக்கு ஏதாவது ஒன்று எடுத்து செய்யலாம், அதற்கான முத்தாய்ப்புகள் எடுத்து செய்யலாம். பக்கத்திலே பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்குது. பாரதிக்கு நினைவு மட்டும் அவர் மட்டுமே நினச்சிட்டு இருந்தால் பத்தாது. பாரதி வந்து தமிழுக்கு சொந்தக்காரன், இந்தியாவுக்கே சொந்தக்காரன். சுதந்திரத்துக்காக அதிகமாக பாடுபட்டவர் அவர் ஒருத்தர். அதனால் சிலரை பொதுமறையாக நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது திருக்குறளை கூட முப்பால் என்று சொல்லித்தான் மதுரையிலே ஔவையாரை கொண்டு, ஔவையாருடைய உதவியை கொண்டு அரசவைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு இலக்கியம். எப்பொழுதுமே தமிழர்கள் வந்து எதையுமே சரி நோக்கோடு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சமகாலத்தில் இருந்த இலக்கியங்களோடு பார்த்தால்தான் நாம் அதிலே எது முன்னிற்கின்றது எது பின்னிற்கின்றது என்பதை காண முடியும். சமகாலம் என்று சொன்னால் திருவள்ளுவர் வந்து எழுதினது யாருன்னு தெரியாது. அவருக்கு பின்னால் என்ன சொல்கிறோம், வள்ளுவங்கிறது வந்து ஒரு பிரிவு, சாதி மதம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே ஆரம்பிச்சிட்டோம் நம்ம முதல்ல. இன்னும் அப்ளிகேஷனில் முதல்ல கேட்குறது என்ன, பேர் எழுதின உடனே என்னென்னு தான் கேட்குறோம். ஆனால் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று மேடையில் ஏறி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பகிர்ந்து வேற கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு 18, 2, 30, 70ன்னு கொடுத்துட்ருக்குறோம். ஆக நமக்குள்ளே பகிர்ந்து நாம் சிறு துரும்புகளாகி வருகின்றோம். நாம் இணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி காண முடியும். அப்படி வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால் நமக்கெல்லாம் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னாக்கா எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் எல்லாம் கல்வெட்டுகள் இருக்கின்றன, உள்பிரகாரத்துலேயும் கல்வெட்டு இருக்குது. ஆனால் வெளிப்பிரகாரத்தில் இருப்பதெல்லாம் பிரம்மி எழுத்தில் இருக்குது. பிரம்மி எழுத்து மேடையில் இருக்கவங்களே எத்தனை பேர் படிக்க தெரியும்னு எனக்கு தெரியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். தமிழ் எழுத்துக்கள் தான், பிரம்மி எழுத்துக்கள் தான் என்னால் படிக்க தெரியாது. ஏதோ கொங்கு மண்டலத்தில் இப்பொழுது எல்லாமே மறுமலர்ச்சி அடைந்து வருகின்றது. ஒரு பக்கம் கல்வெட்டுகளை படிப்பதற்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அகழ்வுகள் மூலமாக நம்முடைய தமிழினுடைய தொன்மையை புரிந்து கொள்வதற்காக சிலர் பாடுபட்டு வருகின்றார்கள். இப்பொழுது மலையை குடைந்து நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தை படிக்கின்ற பொழுது மலையை குடைந்து குடவரை கோயில்களை அமைத்தவன் தமிழன். குடவரை கோயில்களை மட்டும் அமைக்கவில்லை, செடி கொடிகளிலிருந்து வண்ணங்களை எடுத்து வண்ண ஓவியங்களையும் கண்டுபிடித்தவன் தமிழன். ஆனால் அதுக்கு மேலே நம்ம போயிருக்கோமான்னா கிடையாது. சமணர் படுக்கைகளை பார்த்துருக்குறோம், இன்றைக்கும் போய் பார்க்குறோம், குகை கோவில்களில் போய் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அதனால தான் இன்னும் அம்மா கூட உட்காந்துருக்காங்க, கல்வித்துறையினுடைய அம்மா உட்காந்துருக்காங்க. பள்ளிங்கிற பேர் எங்கேருந்து வந்தது? சமண பள்ளிகளிலிருந்து வந்தது தான். அந்த வகையில் பார்த்தா தமிழுக்காக பலர் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய தழும்புகள் இன்னும் மேடையில் இருக்க பல பேருக்கு இருக்கும். அவ்வாறு தான் கண்டதை கேட்டதை பயன்பாட்டிலே பயன்படுத்தியதை வருங்காலத்திற்கு பயன்படுகின்ற வகையில் எதையாவது செய்ய முடியுமா என்கின்ற வகையில் திருக்குறள் கல்வெட்டுக்கள் நிச்சயமாக வருங்கால சந்ததியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். எப்போவுமே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, கிரேக்கம் லத்தீன்லாம் சமஸ்கிருதம் கூட தான் எல்லாம், இந்த மொழியெல்லாம் எங்கே போயிடுச்சு? இழந்து விட்ட மொழிகளாக மாறியிருக்கின்றன. தமிழ் மட்டும் இன்னும் இளமையாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பயன்பாட்டிலே இருக்கின்றது. நிறைய பேர் இன்னும் உச்சரிப்பிலே தடுமாற்றத்தில் இருக்குது. எனக்கே தமிழில் எழுதுனேன்னாக்கா 2 சுழி நானாவா 3 சுழி நானாவான்னு சந்தேகமாக இருக்குது. அதில் எங்கே கால் வாங்கணும் எங்கே மடிக்கணுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம தமிழறிஞர்கள் நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எங்களை போல் உள்ளவங்கள்லாம் தமிழை முதல் பாடமாக எடுத்து படிப்பதில்லை.
அறிவியல் முன்னிறுத்தப்படுகின்ற காரணத்தினால் தமிழே படிக்கிறதில்ல கல்லூரிக்கு வந்தால். தமிழ் இங்கே எல்லாம் இன்னும் இருக்குது, தமிழ் படிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால் தமிழால் முடியும் என்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கைகோர்த்து செயல்பட்டால்தான் அதில் வெற்றி காண முடியும். ஓரிருவர் செயல்பட்டு இது போன்ற கல்வெட்டுக்களை நிறுவ முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கெல்லாம் தெரியும். இயற்கை வளங்களான மணலாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மல்டிகிரெயின் ப்ரெட்டு எப்படி ஸ்லைஸ் வெட்டுறோமோ அந்த மாதிரி இப்போ ஸ்லைஸ் ஆகிட்டு இருக்குது எல்லாம். அந்த மாதிரி ஆகாமல் கிழக்கு தொடர்ச்சி மலை முற்றிலுமாக இழந்து விட்டோம். மேற்கு தொடர்ச்சி மலை தான் இப்போ இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கொங்கு பூமி பார்த்திங்கன்னாக்க மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கின்ற ஒரு மாநகரம். இங்காவது இது போன்ற கல்வெட்டுக்களை நிறுவி வருங்கால தலைமுறைக்கு வளம் சேர்க்க வேண்டும். அத்தகைய முயற்சியில் நாமெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். கைகோர்த்து செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். தளத்திலே தடம் பதித்த வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. தமிழுக்கு ஒரு தொண்டு செய்வதற்காக என்னவோ கடவுள் அர்ப்பணித்த கட்டளையோ என்னவோ தெரியவில்லை. இன்று காலை சிலம்பொலி செல்லப்பனாருடைய அறக்கட்டளையை திறந்து வைத்து அதற்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்தோம். இப்பொழுது திருக்குறள் கல்வெட்டுக்கள் கருத்தரங்கிற்கு என்னை அழைத்து இந்த விழாக்குழுவினர் என்னை பாராட்டியதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வள்ளுவம் என்பது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த தமிழிலேயே எந்த தமிழாசிரியர் எந்த கவிஞர் நமக்கெல்லாம் ஓரளவு தெரியுமோ அவர் வந்தது நம்ம திருவள்ளுவர் தான். 1330 குறளை எழுதி, அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதி, இன்னும் மாறாமல் அதனுடைய கருத்துக்கள் நம்மளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவே இருந்து கொண்டு இருப்பது பெரிய விஷயம். இப்போ தான் சொன்னாங்க, பைபிளுக்கு அடுத்தது திருக்குறள் ஒன்று தான்
எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு எல்லா மொழியிலும் இருக்கும் என்ற ஒரு நூல் நமது தமிழ் நூல் திருக்குறள் தான். இந்த திருக்குறள் இது அழிந்து போயிடுமோ ஒரு சந்தேகம். நம்ம நாட்டில் தான் தமிழ்நாட்டிலேயே தமிழ் வாழ்க என்று இப்போ எங்கே பார்த்தாலும் போர்டு போடுறது நம்ம ஊர் ஒன்று தான். நம்ம நாட்டிலேயே பயம் வந்துடுச்சு தமிழ் போயிடுமோ அப்படின்னு. திருக்குறளும் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் கல்வெட்டில் எழுதுகிறாங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா திருக்குறள் அழியாத ஒரு பெருமறை. அதில் இன்னும் அது எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த திருமலைபாளையத்தில் இந்த திருக்குறளை கல்வெட்டாக அமைக்க நமது அரசாங்கமும் இந்த குறள் மலை சங்கம் அவர்களைச் சேர்ந்தவர்களும் ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்த காரியத்தை செய்துள்ளார்கள். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த திருக்குறள் படிப்பது மட்டும் இல்லாமல் நாம் அதையும் ஓரளவு பின்பற்றினால் நல்லது. அதை பின்பற்றுறது அப்படிங்கிறது சில சமயத்தில் முடியுது, சில சமயத்தில் முடியறதில்லை. அந்த காலத்தில் அவர் சொன்னதுனால கிரேக்கமும் லத்தியமும் எல்லாம் போயிடுச்சு, சான்ஸ்கிரியும் போயிடுச்சு. இன்னும் தமிழ் ஒன்று தான் இருக்கு. அதோடைய நிலை, நம்முடைய தமிழ் மொழியின் நிலை எப்படி இருக்குமோன்னு சந்தேகம் வந்திருக்கு இப்போ. ஏன்னா இந்த கல்லூரி இருந்தாலும், எங்கள் கல்லூரி இருந்தாலும், எந்த கல்லூரியில் இருந்தாலும் தமிழ் மாதிரி பேசுகிற மாதிரி தெரியல இப்போல்லாம். இது காலப்போக்கில் நாமெல்லாம் தமிழை இழந்து விடுவோம் என்ற நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் தான் நாங்கள்லாம் சேர்ந்து தமிழ் பண்பாட்டு மையத்தை ஆரம்பித்து ஏதோ ஒரு சிறு முயற்சியில் நாமெல்லாம் செய்ய முடியுமோ என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள்லாம் தமிழ் பண்பாட்டு மையத்தையும் ஆரம்பித்தோம். ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யூஸில் இருந்தால் தான் இப்போ தமிழில் யூஸ்ன்னு பண்ணுறேன் பாருங்களேன். யூஸில் இருந்தால் தான் அந்த எந்த மொழியும் எதுவும் இருக்கும். அந்த உபயோகம் இல்லாத நிலை வந்துடுச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது காலப்போக்கில் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் நாம் என்ன தான் திருக்குறள் அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்குதுன்னு சொன்னால் கூட நம்ம பசங்க இப்போ இருக்கிற கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாம் எவ்வளோ தூரம் 1330 குறளையும் படிக்கிறாங்களான்னு தெரியாது. இப்போ இருக்கிற நிலையில் நானும் பார்த்து தான் இருக்கேன். இந்த பசங்களுக்கு படிக்கிற பழக்கம் போயிடுச்சு. இந்த படிக்கிற பழக்கம் போன பிறகு இதை படிப்பாங்க? அதுவும் புரியாத தமிழில் இப்போ இருக்கிற குமுதன் கல்கண்டு ஏதோ மாதிரியெல்லாம் மொழியில் படிச்சுட்டு இந்த திருக்குறளை எப்படி படித்து புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. அது கவிதாசன் போகிறவங்க ஏதாவது பேசினா தான் உண்டு, அழகாக கை தட்டுவாங்களோடைய அது புரிஞ்சு படிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிலையில் அந்த காலத்துலேருந்தே அப்பப்போ தமிழ் மட்டுமல்ல மற்ற மொழிகளும் போயிடுமோ என்ற நிலையில் இருக்கிற போது கூட